இன்னைக்கான மினி vlogல லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாமா. ஈரல் வாங்கியிருந்தேன். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஈவன் மேரேஜுக்கு முன்னாடி எனக்குமே சுத்தமாக பிடிக்காது. ஈரல்னாலே தலை தெறிக்க ஓடுவேன். ஆனால் இந்த ஒரு கேம் சேஞ்சர் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஈரல் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஈரலை வெட்டாமல் வாங்கி மேலே இருக்க தோலை மட்டும் உரிச்சு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி சிசரை வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா கழுவக்கூடாது. குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் மசாலா இறங்கி கவுச்சி ஸ்மெல் சுத்தமாக வராது. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை 2 கிராம்பு கொஞ்சமாக சீரகம் சோம்பு கீரின பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். அது வதங்குறதுக்குள்ள 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகமும் சோம்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ பொடி பண்ண மசாலால இருந்து 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற ஈரலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈரலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 இருந்து 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. தண்ணி வத்தி எண்ணெய் பிரிஞ்சதும் முன்னாடி பொடி பண்ண மிளகு சீரகத்தூள் கொத்தமல்லியை மேலே தூவி எடுத்தீங்கன்னா நல்ல காரசாரமான லிவர் பெப்பர் ஃப்ரை தயார். வெள்ளை சோறுல நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரோஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.